வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கி தந்திருக்கீங்க. அவங்க சொன்ன மாட்டுக்கு கடவுள் புண்ணியம் இருந்தது. அதனால வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். யாரெல்லாம்? அம்மாச்சி, தாத்தா, நான், சஞ்சன். அம்மா அப்பா? அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க. அப்பா சண்டை போட்டு அங்கே கடக்கலூரில் எங்கள் ஊரில் இருக்காங்க. சரி, அம்மா சென்னையில் என்ன பண்ணுறாங்க? வேலை பார்க்குறாங்க. ஓ, இங்கேருந்து நீங்கள்லாம் பாட்டி தாத்தா கூட வளர்றீங்க, அம்மா உங்களுக்காக உழைக்கிறாங்க சென்னையில். ஆமாம். அம்மா எப்போல்லாம் வருவாங்க ஊருக்கு? இப்போ திருவிழா, என் பிறந்த நாள் அந்த மாட்டுக்கு எப்பயாச்சும் வருவாங்க. ஓ, பர்த்டேக்கெலாம் வருவாங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணி? சரி, உன் பர்த்டேக்கு அம்மா வர்றாங்கன்னா அந்த டே எப்படி இருக்கும்? நல்லாயிருக்கும். எல்லோரும் கூப்பிட்டு கேக் கட்டி எல்லாருக்கும் கொடுப்போம். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அம்மா வந்தாலே ஒரு செலிப்ரேஷன் தான். சரி, அம்மா என்னெல்லாம் கிஃப்ட் வாங்கி வந்திருக்காங்க உன்னோட பர்த்டேக்கு? செயின், மோதிரம் இந்த மட்டும் நிறையா வாங்கி வந்திருக்காங்க. சரி, அம்மாவுக்கு நீ திருப்பி ஏதாவது பண்ணுவியா ரிட்டர்ன் கிஃப்ட்டு? வளர்ந்ததுக்கப்புறம் பண்ண போகிறேன். சரி, என்னெல்லாம் பண்ணி ஃபஸ்ட்டு கிஃப்ட்டாக என்ன கொடுப்பேன்? நீ வளர்ந்து வேலைக்கு போய் உன் கையில் சேலரி வந்துட்டுமா, அம்மாவுக்கு அதில் ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன பண்ணுவேன்? செயின் வாங்கி கொடுப்பேன். கோல்டில் செயின் வாங்கி கொடுப்பேன். ஏன் அம்மா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவுக்கு? எனக்கும் பிடிக்கும், அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. இப்போ சைக்கிள் வாங்கியிருக்கல, அதை பற்றி ஷேர் பண்ணு ஃபியூ வேர்ட்ஸ். எனக்கு எங்கள் அம்மா வாங்கி வர சம்பளமே எனக்கு பாதி இதுக்கு இதாகி போயிடும். அதனால் சைக்கிள் வாங்கி தரதுக்கு எனக்கு முடியாது. வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கி தந்திருக்கீங்க. அவங்க சொன்ன மாட்டுக்கு கடவுள் புண்ணியம் இருந்தது. அதனால் நான் வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் வாங்கி கொடுப்பேன். சூப்பர் சூப்பர். சரியா, உன்னோட ஃப்யூச்சர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும், நல்லா படிக்கணும். சரி, படித்து உன்னோட அந்த பேஷன் வந்து அச்சீவ் பண்ணி அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். சரியா? சரி.